ஸோ வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கார்த்திக் அண்ட் மஹிமா அஃபிஷியல். இன்னைக்கு வீடியோவில் என்ன சொல்கிறது பாருங்க, இட்ஸ் மீ மஹிமா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த கோஸ்ட் ஸ்கூல் சீசன் 2 வேணுமான்னு நீங்கள்லாம் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். அண்ட் சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கூட கேட்டிருக்கீங்க, சொல்ல வர மாட்டேங்க, கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு வந்துட்டு கோஸ்ட் ஸ்கூலை பற்றி நான் வந்துட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அண்டு காலேஜ் காதல் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிலாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாப்பா 1க்கு வந்துட்டு, ஐயோ, கோஸ்ட் ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்ததா கெட்டப்லாம் போட? இந்த கொஸ்டின் தான் கரெக்டான கொஸ்டின். ஆமாங்க, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது கெட்டப்லாம் போட. எனக்கு ட்ரெஸ் மாற்ற தேவையில்ல, ஃபில்டர் போட்டால் போதும். மஹிமா கேரக்டருக்கு ஃபில்டரே போட தேவையில்ல, தீபிகா கேரக்டருக்கு மட்டும் ஃபில்டர் போட்டுடலாம். அந்த மாதிரி ஃபில்டர் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் கோஸ்ட் ஸ்கூல் எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸி. இதே காலேஜ் காதல் அநியாயத்துக்கு கஷ்டம். 2 மேல் கேரக்டர் 4 ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு போட வேண்டியது. 2 மேல் கேரக்டரும் உங்களுக்கே தெரியும், அந்த அண்ணி கேரக்டர், அப்புறம் ஹீரோ கேரக்டர். 4 ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு அபி, அம்மா, ஸ்னேக் ஃப்ரெண்ட் அதாவது தர்ஷு அண்டு டீச்சர். இந்த 4 கேரக்டர் போட வேண்டியது இருக்குது. அப்போ நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, அநியாயத்துக்கு கஷ்டமான ஒரு எபிசோடை தான் நான் பண்ணிட்டு வரேன். எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறேன்? உங்களுக்காக, நீங்கள் சிரிக்கணும், நீங்கள் ரசித்து பார்க்குறதுக்காக, என்டர்டைன்மெண்ட்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன். காலேஜ் காதல் அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்குது. இதே கோஸ்ட் காதல் ஐயோ என்ன பண்ணுறேன், கோஸ்ட் இந்த எனக்கு என்னன்னே தெரியல, வாய் குளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு அதிகாலையில் நான் எந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோஸ்ட் ஸ்கூல் வந்துட்டு அநியாயத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஃபோனுங்க, ஐயோ ஃபோனுங்க, வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஃபோனை எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டேன், நான் தேடிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு கமெண்ட்டு, அது என்ன கமெண்ட்? பாப்பா, நீயும் கார்த்திக்கும் அண்ணன் தங்கச்சி தானே? ப்ரோ என்ன ப்ரோ இதில் அண்ணன் தங்கச்சி தானே? மூஞ்சியை பார்த்தாலே தெரியல. அவனோட இது எனக்கு இருக்கும், ஜாடை எனக்கு இருக்கும், என்னோட ஜாடை அவனுக்கு இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். மற்றபடி பேர் தான் வேறு. ஐயோ, உங்களுக்கு தெரியாத கார்த்திக் அண்ட் மஹிமா அஃபிஷியலில் அந்த இந்த ப்ரொஃபைல், என் சேனல் ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு கார்த்தியும் நானும் நின்றுட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போவே தெரியாது நாங்கள் பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்னு. ஓகே, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும், கார்த்திக்கும் நானும் வந்துட்டு அண்ணன் தங்கச்சி. நீங்கள் வந்துட்டு கார்த்தியை விட்டுட்டீங்க, ஏன்னா வந்துட்டு இந்த சேனலுக்கு வரதையே நிறுத்தினா நிறைய பேர் கார்த்திக் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கார்த்திகை வந்துட்டு இந்த சேனலுக்கு இனிமேல் வரமாட்டான். அப்படி வரானா வளருது எனக்கு ரொம்ப. வெயிட் பண்ணுங்க. அப்படி வந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவேன். ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டமான இதில் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு கார்த்திக் அண்ட் மஹிமா அஃபிஷியலில் வர சான்சஸ் இருக்குது, வராத சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் வர சான்சஸ்ஸு அதிகமாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், பாப்பா, நீயும் கார்த்திக்கும் இந்த சேனலை பாரம்பரியமாக இல்லை, ஓல்டு நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதே நடத்திட்டு வரீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு காமனான சேனலா?
லாஸ்ட்டில் காமனான சேனல் கேட்டிங்கல்ல, ஆமாம் காமனான சேனல் தான். பட் நான் ஏற்கனவே சொன்னேன் கார்த்திக் இந்த சேனலில் வர மாட்டேங்கிறான்னு. ஸோ என்னோடய சேனலாக வர சான்ஸ் இருக்குது. அண்டு வந்துட்டு இந்த சேனல் நாங்கள் ஓல்டிலேருந்தே நடத்திட்டு வரோம். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இந்த சேனல் வந்துட்டு நடத்திட்டு தான் வரோம். இந்த சேனல் ஓப்பன் பண்ணால் ஒரு எனர்ஜி வருது, ஏன்னா நான் போட்ட கண்டென்ட் அப்படி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்பா, நீ வந்துட்டு த கோஸ்ட் ஸ்கூல் எபிசோட் முடிச்சிட்ட, அதோட பிடிஎஸ் போடு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட பிடிஎஸ் தேவையில்ல உங்களுக்கு. பட் என்னால் பிடிஎஸ் எடுக்க முடியல கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பிடிஎஸ் வரமாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு நான் டக்குன்னு தான் எடுக்கிறேன். ஏன்னா சாயங்காலம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், காலைல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அது மாதிரி டக்குன்னு அவசரமாக எடுப்பேன். நீங்களே கொஞ்சம் த கோஸ்ட் ஸ்கூல் நினச்சி பார்த்தீங்கன்னா நான் சில எபிசோடில் கொஞ்சம் வாய்க்கு வளரி இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு நான் அப்படியே விட்டுடுவேன். ஸோ நீங்கள் இப்போ த கோஸ்ட் ஸ்கூல் சேனல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அதில் உளறி இருப்பேன். ஸோ அதனால என்னால் பிடிஎஸ் அப்லோட் பண்ண முடியல. எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக பிடிஎஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். கேவலம் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால அப்லோட் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்துட்டு பாப்பா, நீ காலேஜ் அந்த காலேஜ் கதையில் அந்த எபிசோடு தெரியல, அந்த எபிசோடுக்கு எப்படி நீ கேரக்டர்ஸ் எல்லாமே போடுற, உனக்கு கஷ்டமாகவே இருக்காதா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், காலேஜ் வந்துட்டு அந்த காலேஜ் எபிசோட் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம். பிரதர் கேரக்டருக்கு நான் வந்துட்டு முடியை இப்படி சேர்த்து பிடிச்சி தான் போடுவேன். அப்படி போடும் போதே பாதி முடி வெளில வந்துடும். அப்புறம் இங்கே கொஞ்சம் முடி வந்துடும். அதை பிடிச்சி இப்படி மேலே போட்டால் ஒரு பஃப்னு ஒரு கொண்டை வரும். ஆனால் வந்துட்டு அது வீடியோவில் நான் வந்துட்டு அழிச்சிடுவேன், வீடியோவில் எடிட் பண்ணிடுவேன். ஆனால் சில வீடியோவில் நான் எடிட் பண்ணாமல் போடுவேன், சில வீடியோவில் அப்படியே போட்டுருவேன். அதனால் வந்துட்டு மேல் கேரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்துட்டு பிரதர் கேரக்டர் எப்படின்னா பக்கத்துலேயே வந்துட்டு அந்த ஷூட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அபி கேரக்டருக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு சட்டை எடுத்து போட்டுப்பேன். அம்மா கேரக்டருக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுருவேன். இதான் வந்துட்டு அம்மா கேரக்டர். எப்படி? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாப்பா, நீ வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்க வேண்டியது தானே காலேஜ் எபிசோட்டுக்கு, அதாவது காலேஜ் கதைக்கு. ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் எனக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது. அண்டு நான் அவ்வளோவா பெரிய எடிட்டர்லாம் கிடையாது, கொஞ்சம் மீடியம் எடிட்டர் தான் நான். ஸோ அதனால் வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன்லாம் எனக்கு போட தெரியாது. நான் நிறைய ஹிந்தி எபிசோட்லேருந்து இந்த பின்ட்ரெஸ்ட்லாம் இந்த இமேஜஸ்லாம் பார்ப்பேன், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கான்னு. நான் நிறைய ஹிந்தி இதை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இந்த எபிசோடு ஆரம்பிக்கலாம், நம்ம ஆரம்பித்து முன்னேறுவோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் நான் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரூமை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் வந்துட்டு நேச்சுரலாக இருக்காதுன்னு நான் நேச்சுரலாக யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாப்பா, நீ யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவியா இந்த காலேஜ் காதல் எபிசோடுக்கு? இதான் ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி எவனுமே எனக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க, யாருமே ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. ஸோ நானே தனியாக இருந்து, நம்மளுக்கு தண்ணி தான் முக்கியம், மெனி ப்ரோ மேக்ஸ் என்னமோ பைத்தியம் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்துட்டு தனியாக பண்ணிடுவேன். எனக்கு அவ்வளோலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை, அநியாயத்துக்கு கஷ்டம். அதெல்லாம் வந்துட்டு மேல் கேரக்டர்ஸ்க்கெலாம் எங்கள் அம்மாவை தான் கூப்பிடுவேன். அம்மாவை கூப்பிட்டு இப்படி போட சொல்லுவேன். அப்புறம் முடி லைட்டாக வந்துடும், எங்கள் அம்மாவை நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதனால் நானே கிளிப் எடுத்து போட்டுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
த கோஸ்ட் ஸ்கூல் எபிசோடுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதானே வேணும். கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்கு தரேன். ஸோ வந்துட்டு இந்த சட்டை தான் வந்துட்டு இந்த த கோஸ்ட் ஸ்கூல் எபிசோடுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சட்டை. இது வந்துட்டு புதுசு மாதிரி தான் தெரியும், ஏன்னா வந்துட்டு துவைச்சிருப்போம். இந்த சட்டையை தான் நான் வந்துட்டு சில எபிசோட்ஸ்க்கு போட்டிருப்பேன், சில எபிசோட்ஸ்க்கு போட மாட்டேன். ஸோ இந்த சட்டையை தான் நான் வந்துட்டு த கோஸ்ட் ஸ்கூலுக்கு போட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் அப்லோட் தாங்க. மறுபடியும் ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் கேளுங்க, நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோவை எடுத்துகிட்டு போய் அண்டு த கோஸ்ட் ஸ்கூல் எபிசோடோட பிடிஎஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ பாய். ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.